இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங்லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு என்னோடய வேதாந்தர மகிழ்ச்சிக்கும் முருகப்பெருமானுக்கும் இருகரம் கூப்பி நன்றியை சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அளவு சுடிதாரில் அளவெடுத்து வெட்டும் பயிற்சியை பார்க்க போகிறோம். எல்லோரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். இது அளவெடுக்கும் அளவெடுத்து வெட்டும் பயிற்சி. இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது ரகசியத்தை தெரிந்து கொண்டால் மட்டுமே சிறந்த வெற்றியாளராகவும் சிறந்த கட்டிங் பாஸ்டராகவும் வரும். பாருங்கள், என்னுடைய வேதாந்தர மகிழ்ச்சிக்கும் முருகப்பெருமானுக்கும் மீனாட்சி தாய்க்கும் நன்றியை சொல்லிவிட்டு இப்போ வெட்டும் பயிற்சிக்குள்ளே செல்ல போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அளவு சுடிதாரில் அளவு எடுக்க போகிறேன். சுடிதார் அப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு லென்த்து பார்த்துங்க. லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. லென்த் வந்து 36 லென்த் எழுதிட்டோம். அதுக்கு அடுத்தது ஃப்ரண்ட்டு அளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 13 இங்கே வச்சுக்கோங்க. 13 ஜாக்கெட்டோட உயரம் வச்சுங்க. சைடு ஓப்பன் எவ்வளோ வைக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிக்கணும். சைடு ஓப்பன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும். சைடு ஓப்பன் 19 இருக்குது. எல்லாமே எழுதிட்டோம். எல்லாமே எழுதப்பட்டது. எல்லாம் எழுதிட்டோம். சைடு இந்த அளவு எடுத்தாச்சு, இந்த அளவு எழுதியாச்சு. 3 அளவு எழுதிட்டோம். 3 அளவு எழுத பிறகு பாடி C1 C2 C பார்க்க போகிறோம். C1 வந்து 18. C2 எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 17. WH1 எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். 17. SH எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். SH பார்த்தாலே WH2 வந்துடும். SH எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். SH வந்து 19. எல்லாமே பார்த்துட்டோம். பாட்டம் லூஸ் எவ்வளோ இருக்குது? 18. எல்லாமே எழுதிட்டோம். கை நீளம் எவ்வளோ? கை நீளம் 6. கை லூஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 11. எல்லாம் பார்த்துட்டோம். AH எவ்வளோ? அடிக்கை எவ்வளோ? AH எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். AH வந்து 8. 16 இருக்குது. 7.25. எல்லாமே எழுதிட்டோம். எல்லாமே எழுதின பிறகு கை கழுத்து இறக்கம் எவ்வளோ? ஃப்ரண்ட்டு கழுத்து இறக்கம் எவ்வளோ? ஃப்ரண்ட்டு கழுத்து இறக்கம் 5.5. பேக் கழுத்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். பேக் கழுத்து 6. எல்லாமே எழுதிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எத்தனை இன்ச்சு பாடி? மேலே வந்து 18 எடுத்தோம். 18 1 இன்ச்சு கழிச்சிங்க. 18 1 இன்ச்சு கழிச்சா 17. 17னாக்கா 35 இன்ச்சு பாடிக்கு வெட்ட போகிறோம். 35 இன்ச்சு பாடிக்கு வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம். அளவு சுடிதார் இங்கே வச்சுக்கிறேன். இப்போ எல்லோரும் பாருங்கள், அந்த அளவு எடுக்க போகிறோம். இப்போ உயரம் வந்து 35.5. 3 இன்ச்சு மைனஸ் பண்ணி 32 வச்சுக்கோங்க. லைனிங்கில் 3 இன்ச்சு மைனஸ் பண்ணி 32 வச்சுட்டேன். இப்போ வந்து சோல்ட்ரு எவ்வளோ வைக்கிறோம்? 35 இன்ச்சு பாடி. 6 இன்ச்சு சோல்ட்ரு அவசியம் வைங்க. 6 இன்ச்சுக்கு அவசியம் வைக்கணும். இதிலேருந்து 6 இன்ச்சு அவசியம் வைக்கணும். இப்போ 35 இன்ச்சு பாடி. 2.25 வச்சுக்கோங்க. 2.25 இருந்தால் போதும். அதுக்கு மேலே தேவையில்லை. 2.25 3.25. இது 3.25 வச்சுட்டேன். 2.25 3.25 கரெக்டாக வச்சுட்டேன். 6 இன்ச்சு. அதுக்கு மேலே தேவையே கிடையாது. முண்டா இறக்கம் எவ்வளோ இறக்கலாம்? முண்டா இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சுக்கு மேலே இறக்காதீங்க. 35 இன்ச்சு பாடி. 5 இன்ச்சுக்கு மேலே முண்டா இறக்கிறாதீங்க. 5 இன்ச்சு இறங்க. கழுத்து இறக்கம், முன்கழுத்து இறக்கம் 5.25. 5.5 எழுதியிருக்கேன். 5.25 நான் இறக்கிட்டேன். 2.25 வச்சுங்க. அதுக்கு மேலே தேவையில்லை. 2.25 அதுக்கு மேலே தேவையில்லை வச்சுட்டேன். C1 வந்து அதில் அளவு எடுத்துருக்கோம். அந்த அளவு பிரகாரம் அப்படியே வச்சுருக்கேன். 18 9.25 நான் வச்சுட்டேன். இங்கே வந்து 17. C2 வந்து 17 8.25 நான் வச்சுட்டேன். WH1 8 அப்படியே வச்சுட்டோம். SH 19 9.5 அப்படியே வச்சுட்டோம். வச்சுட்டு இப்போ வரைய போகிறோம். இது வந்து மார்பகம் இல்லாத சுடிதார், மார்பகம் கம்மியான சுடிதார். அதுக்கு தகுந்த மாதிரி டிராயிங் போடுறேன்.
டிராயிங் போடுறேன். அழகாக சின்ன உடம்பு, சின்ன உடம்புக்கு தகுந்த மாதிரி டிராயிங் போடுறோம். 35 இன்ச்சு உடம்பு, 35 இன்ச்சு உடம்பு, 31 இன்ச்சு இடுப்பு, அதுக்கு தகுந்த மாதிரி அழகாக டிராயிங் போடுறேன். இந்த இடத்துல பெண்டு கொடுக்குறேன் பாருங்கள், அழகாக பெண்டு. இந்த பெண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அழகாக வெளியே போயிடலாம். அழகாக சின்ன பெண்டு. இது C2, இது C1, இது WH1, இது SH. இங்கே என்ன வைக்கிறோமோ இப்போ இங்கே 9.5 வச்சோம். இங்கே அப்படியே வந்து அதோட அரைஞ்சி கூட இதில் வந்து கம்மியாக கேட்டுருக்காங்க. இப்போ 9.25 தான் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ முண்டா இறக்கிட்டேன். முண்டா இறக்குறது எப்படி ரவுண்ட் பண்ண போகிறோங்கிறத எல்லோரும் பாருங்கள். இந்த இடத்துல லைட்டாக கிராஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணிட்டு கரெக்டாக இந்த இடத்துல கோடு போட்டுட்டு முண்டாவை அழகாக இப்படி வந்து உள்ளே போயிருங்க. அழகாக இப்படி போயிட்டோம். C1 பார்த்தோம், C2 பார்த்தோம், WH1 பார்த்தோம், SH பார்த்தோம். இங்கே வந்து பாட்டம் லூஸாக பார்த்துட்டோம். இது எப்படி டிராயிங் போடுறதுங்கிறத இப்படி பார்த்துங்க. கரெக்டாக அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே நேராக போட்டுருங்க. ஸ்கேலை திருப்பி கீழே வச்சுட்டோம். இந்த இடத்துல ஒரு கிராஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பனுக்காக கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ எல்லாம் வெட்டிட்டோம். இங்கே வந்து 6 இன்ச்சு அவசியம் இருந்தே தரணும். 6 இன்ச்சு கம்மி வச்சிடாதீங்க. 6 இன்ச்சு பர்ஃபெக்டாக இருக்கணும். இப்போ எல்லாமே பார்த்தோம். இப்போ வெட்டும் பயிற்சிக்குள்ளே சொல்ல போகிறோம். 35 இன்ச்சு பாடி உள்ள சுடிதார் வெட்டும் பயிற்சி அளவு சுடிதார் பிரகாரம் வெட்டுறோம். ஷோல்டரை கம்மி பண்ணி வைக்காதீங்க. 6 இன்ச்சு அவசியம் இருக்கணும். 6 இன்ச்சு இருந்தால் தான் பார்க்குறதுக்கு ஷோல்டர் வந்து வெளியே தள்ளி போகும். அழகாக கிராஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல அழகாக மடிச்சிருவாங்க. ஓப்பன் வந்து இந்த இடத்துல வரப்போகுது. இந்த இடத்துல மடிச்சிருவாங்க. அழகாக மடித்து அழகாக சின்னதாக மடிச்சிக்க. டபுள் தையல் போடுறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி வெட்டி பாருங்கள், அழகாக இருக்கும். அது மாதிரி WH2 வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ மேலேருந்து 13 இன்ச்சு 13 இன்ச்சு இறக்கும். 13 இன்ச்சு வச்சுட்டோம். மேலேருந்து 18 இன்ச்சு உயரம் எல்லாமே வச்சுட்டோம். ஓப்பனுக்கு எல்லாமே வச்சுட்டோம். அந்தந்த கோடை வந்து அழகாக போட்டுட்டோம். இது வந்து SH, இது WH1, இது C2, C1, இது WH2. 2ஓட தேவைன்னா இங்கே போட்டுக்கலாம். இங்கே ஒரு அர்க்காத்து அவசியம் இருக்கணும். WH ஒரு அர்க்காத்து, 3 அர்க்காத்து அவசியம் இருக்கணும். 3 அர்க்காத்து வெட்டி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு சுடிதார் வந்து டேன் ஆகும். டேன் ஆகி அழகாக மேலே போகும். இப்போ இங்கே ஒரு கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணிட்டு இப்போ கவர் தட்டு எடுக்க போகிறோம் பாருங்கள். முப்பத்தஞ்சு இன்ச்சு பாடி உள்ள சுடிதார் அழகாக கவர் தட்டு எடுத்துட்டோம். கவர் தட்டு எடுக்கப்பட்டது. பின் கழுத்து எவ்வளோங்கிறத பார்த்துட்டு பின் கழுத்து நம்ம வெட்டிடுவோம். ஃப்ரண்ட் 2.25, இங்கிட்டு 3.25 வச்சுட்டேன். இது 2.25 வச்சுக்கோங்க. கழுத்து இறக்கம் 6 இன்ச்சு, 5 இன்ச்சு நான் வச்சுட்டேன். அழகாக டிராயிங் போட்டேன். பின் கழுத்து டிராயிங் போட்டிருக்கேன். இப்போ வெட்டும் பச்சு பின் கழுத்து மட்டும் ரவுண்டு கழுத்து.
அழகாக அப்படி பாருங்கள், அழகாக வந்து இந்த இடத்துல அழகாக இந்த இதை வெட்டி விட்டுறாங்க, அப்புறம் வெட்டிக்கலாம். அழகாக அந்த பெண்டு பிரகாரம் அழகாக யூ கழுத்து கரெக்டாக போது பாருங்கள். 2.25 35 இன்ச்சு பாடி 2.25 தான் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டியிருக்கோம். ஷோல்டர் ஃபினிஷிங் கூட இதில் எல்லாம் இருக்கோ என்ன இருக்கோ அதை பார்த்தா தெரிஞ்சு போயிடும். ஷோல்டர் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து எல்லாம் போகும் 2.25 வேணும். 2.25 தச்சோன்னா 2.25 வந்துடும். இப்போ கை டிராயிங் போட போகிறேன். இது வரைக்கும் பாடி பார்த்துட்டீங்க. இப்போ கை டிராயிங் போட போகிறேன். கரெக்டாக இருக்கா மாற்ற கை நீளம் 6 வச்சுட்டேன். கை லூஸ் வந்து 11.5 வைக்கப்பட்டது. ஏஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 16க்கு 7 8 வச்சுட்டேன். 7 8 வைக்கப்பட்டது. எவ்வளோ இறக்குறதுன்னு கேட்பீங்க. 3 இன்ச்சு இறக்கிங்க. 3 இன்ச்சு அவசியம் இறக்குங்க. 3.5 இது 11.5 6 இன்ச்சு கை நீட்டம். பாருங்க கரெக்டாக எவ்வளோ தூரம் இறக்கி விட்ருக்கேன் பாருங்கள். கை 6 இன்ச்சு 35 இன்ச்சு பாடி 35 இன்ச்சு அளவு சுடிதார் வந்தால் பாடியை கண்டுபிடிச்சி தான் வெட்டணும். அப்போ தான் சிறப்பாக இருக்கும். எத்தனை இன்ச்சு பாடின்னு முதல்ல உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் 3 இன்ச்சு இறக்கியிருக்கேன். 3 இன்ச்சு அவசியம் இறக்கிட்டு கரெக்டாக அடிங்கையும் கையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அது மாதிரி அளவு சுடிதார்லேயும் கரெக்டாக இருக்கா, கை பர்ஃபெக்டாக இருக்கா, நம்ம வச்சது சரியாக இருக்கான்னா அளவு சுடிதார்லேயும் இப்படி வச்சு பார்த்துங்க. அளவு சுடிதார் வச்சு பார்த்துட்டோம். இங்கேயும் அளவு சுடிதாரில் சரியாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. இங்கேயும் ரவுண்டு வந்து சரியாக இருக்கா, அளவு சுடிதார் இருக்கா, கரெக்டாக இருக்கா, எல்லாமே ஓகே. இப்போ எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ கை வெட்டினது சரியாக இருக்கா, பாடிக்கும் கைக்கும் வந்து மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆனால் தான் தைக்கவே கொடுக்க முடியும். அதனால் எல்லோரும் அதையும் வந்து பர்ஃபெக்டாக பார்த்தாகணும். இப்போ லைட்டாக ஃப்ரண்ட்டை மட்டும் கிராஸ் அடித்தேன். கிராஸ் அடிச்சுட்டு கரெக்டாக அப்படி பிடிச்சிக்கோங்க. 4 இன்ச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கரெக்டாக அப்படி கொண்டே வைங்க. இப்போ பாருங்கள் கரெக்டாக எந்த வகையான மாற்றம் இல்லாமல் அக்யூரேட்டாக இருக்குது. கொஞ்சோண்டு கம்மி தான் இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உள்ளே போகிறேன். ஒரிஜினல் துணினா பாருங்கள் ஒரு புள்ளி கம்மியாக இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வெட்டி உள்ளே வந்துட்டேன். பாருங்கள் அக்யூரேட்டாக இருக்குது. இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இது மாதிரி வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது வந்து சுடிதார் 35 இன்ச்சு பாடி கரெக்டாக பாருங்கள். அந்த கோட்டில் அழகாக தச்சு கீழே போட்டுருவாங்க. இந்த கோட்டில் அழகாக தச்சு கீழே போட்டுருவாங்க. இப்போ வந்து ஒரிஜினல் துணியில் வெட்டும் பயிற்சியை பார்க்க போகிறீங்க. அதையும் கடைசி வரைக்கும் பார்த்து மகிழ்ந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ ஒரிஜினல் துணி வெட்டுவதை கவனிங்கள். நம்ம ஒரிஜினல் துணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் துணி முன்னாடி வந்து பார்டர் இருக்குது. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து லைனிங்கை மேலே போட்டு வெட்ட போகிறோம். 2ஆக மடிக்க போகிறாங்க. இப்போ 2 பக்கமும் இதாக இருக்கும். இப்போ நம்ம 2ஆக வெட்டிக்கிறோம். 2ஆக வெட்டிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மடித்து போடுறதுக்கு சௌகரியம். அது அந்த சுடிதார் வந்து 2ஆக தான் நம்ம வெட்டிக்கணும். வெட்டிட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரி மடிக்கணும்.
பேக்கை வந்து மடித்து போடுறோம். ஏன் அதையும் மடித்து போட்டு வருது? சரியாக இருக்கும், சரியாக இருக்கும். வாழ்க்கையில் போடலையா? அரை மணி நேரம் லேட்டாக ஓடிட்டு ஸ்லீப்பர். இப்போ வந்து ஒரிஜினல் துணியை விரிச்சிட்டோம். இப்போ உயரத்தை, சுடிதாரோட உயரத்தை பார்த்துக்கணும். ஏன்னா லைனிங்கில் கம்மியாக வச்சுருப்போம். ஒரிஜினல் துணியில் உயரத்தை கரெக்டாக வச்சுக்கணும். உயரம் மார்க் பண்ணிட்டு தான் உள்ளே மடிக்கணும். லைனிங் இன்னும் குறைச்சிருக்கலாம். ஏன் அவ்வளோ லைனிங்? லைனிங் ஒரு இஞ்சி குறைச்சி விட்டுரு. இல்லை, எடுத்து வெட்டுறப்ப மேலே போட்டு எடுத்து. இப்போ உயரம் வந்து மார்க் பண்ணால் உயரத்துக்கு தகுந்த மாதிரி உள்ளே போகிறோம். ஏன்னா லைனிங் துணி கம்மியாக இருக்கும். ஒரிஜினல் துணி வந்து உயரம் அந்த சுடிதாருக்கு தகுந்த மாதிரி உயரத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரிஜினல் துணி வெட்டிட்டோம். அடுத்தது பாடி வெட்டிட்டோம். இப்போ கை வெட்டும் பயிற்சியை பாருங்கள். மேலே இப்போ கை வந்து கை நம்ம ஏற்கனவே லைனிங் துணியில் போட்டிருக்கோம். இப்போ லைனிங் துணியிலேருந்து ஒரிஜினல் துணியில் மேலே போடுறாங்க. இப்போ லைனிங் துணியில் இருந்து ஒரிஜினல் துணியில் கை போட்டு வெட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த சைடில் இப்போ கை வெட்டிட்டோம். இந்த பக்கம் பாடி வெட்டினதை இப்போ வச்சு காட்ட போகிறாங்க. இந்த பக்கம் கையை தள்ளி வைக்க போகிறாங்க. அப்புறம் அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா உடம்பும் கையை வெட்ட கை எங்கே வை, கை இந்த இடத்துல அப்படியே இருக்கட்டும். அப்படியே கை இங்கே வச்சுட்டோம், உடம்பு வச்சுட்டோம், ரெண்டுமே வெட்டியாச்சு. இது இப்போ ஒரிஜினல்லேருந்து லைனிங்லேருந்து ஒரிஜினல் வெட்டியிருக்கோம். இதை பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லி, இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸ் பண்ணுங்கள். வாழ்க தையலகம், வளர்க தையல்னு சொல்லி இது பார்க்கக்கூடிய வெளிநாட்டு நேயர்களுக்கு நன்றியை சொல்லிட்டு, இது வந்து 35 இன்ச்சு பாடி உள்ள சுடிதார் வெட்டும் பயிற்சி இது வரைக்கும் பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் திருப்பி நன்றியை சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.